பூர்ணசக்தி நேயர்களுக்கு வணக்கம். டின்னர் பற்றி நிறைய குழப்பம் இருக்குது. எப்போ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றது, ரோட்டியா ரைஸா, சவுத்தா நார்த்தா? ஆக்சுவலாக எல்லாம் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தாங்கிற மாதிரி. ரோட்டி அண்ட் ரைஸ் 100 grams ஆஃப் ரைஸ் 100 grams ஆஃப் வீட் எடுத்திங்கன்னா கேலரி வைஸ், நியூட்ரிஷன் வைஸ் ஆல்மோஸ்ட் த சேம். உங்களுக்கு கோதுமை பிடிக்காது ஆர் டென்ச்சர் இஷ்யூஸ் இருக்குது, பல் சார்ந்த நிறைய கஷ்டங்கள் இருக்குது, ஆனாலும் வேறு வழி இல்லைங்கிறதுனால சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சாதம் சார்ந்த வெரைட்டிலேயே அன்பாலிஷ்டு ரைஸ், கைக்குத்தல் அரிசி வெரைட்டி நீங்கள் யூஸ் பண்ணி இட்லி, தோசை ஆர் சாதம் அண்ட் ரசம் அண்ட் கூட்டு இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, காய்கறியும் பருப்பு வகையும் டின்னர்லேயும் ஏதாவது ஒரு சிம்பிள் ஃபார்மேட்லேயாவது உள்ளே கண்டிப்பாக வரணும். அது சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, அது சாதமாக இருந்தாலும் சரி. நமக்கு ஒரு டிகேடு வயசு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போக நம்ம மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கிறது. அப்போ மெட்டபாலிசம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அதிகமாக ஒரு டிகேடும் இன்க்ரீஸ் ஆக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கான நேரம் காலம் ஒதுக்குறது, அதை கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. அண்ட் ஃபுட்டை எப்படி மாற்றிக்கணும்? தட்டில் எப்பயுமே 50% காய்கறி ரிலேட்டடாகவும் 25% ப்ரோட்டீன் ரிலேட்டடாகவும் 25% மட்டுமே சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் வச்சுட்டிங்கன்னா மெட்டபாலிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்திட முடியும். அண்ட் இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கிற மாதிரி தோணித்து உங்களுக்கு டைஜஷனுக்கு டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குன்னா, ஸ்லோலி ஆஸ் யூ ஏஜ் உங்களுடைய ஃபுட்டை சாஃப்ட் குக்ட் பேட்டர்னில் மாற்றிக்கிறதும் ரொம்பவே அவசியமாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு நீங்கள் போனாலும் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ப்ரொப்போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் சம்திங் தட் வில் கிவ் யூ ப்ரோட்டீன் அண்ட் தென் த ரைஸ். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடுன்ற கான்செப்டே கிடையாது. எப்போ எலக்ட்ரிசிட்டி நமக்கு டேபிள் டாப் கிரைண்டர் அண்ட் தென் எல்பிஜி ஸ்டவ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதோ அப்போ தான் டின்னர்ன்ற கான்செப்ட் அண்ட் தென் 8 மணி 9 மணி ஆர் மிட் நைட் டின்னர் வரைக்கும் இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு சர்க்கேடியன் படி நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிற சஜஷன்ஸ் படி பார்த்தாலும் நம்மளுடைய டின்னர் டயத்தை சன்செட்டோட அலைன் பண்ணிக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. உங்களால் 6 மணிக்கே சாப்பிட முடியாதுன்னா அட்லீஸ்ட் அதிகபட்சம் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. டின்னர் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூப் அண்ட் அது கூட பருப்பு வகை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் தென் நீங்கள் இட்லி ஸ்டீம்டு வெரைட்டியாக அதிகமாக வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இட்லி ஆர் இடியாப்பம் வித் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், தேங்காய் அரைச்சி விட்டு பயங்கரமான குருமா இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வெஜிடபிள் ஸ்டூ மாதிரி பண்ணி இடியாப்பமோடு சாப்பிட்றது. அண்ட் தென் இட்லி பண்ணாக்க புளி கம்மியாக இருக்கிற சாம்பார் வித் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். தோசைனாலும் அதே மாதிரி. பொங்கல் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தூக்கம் இன்னுமே பெட்டராக வரும் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்பாடு ஜீரணமாகறதுக்காக தண்ணி குடிக்கணும்னா அட்லீஸ்ட் 20 to 30 மினிட்ஸாவது கேப் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். டின்னருக்கு அப்புறமோ இல்லை லஞ்சுக்கு அப்புறமோ வெந்நீராக குடித்தா இன்னுமே ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் மொச்சை ஒரு ராஜ்மா அந்த மாதிரி ரொம்ப கேஸியான ஐட்டம் ஏதோ சாப்பிட்டுட்டீங்க, ஒரு கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டீங்க, ரொம்ப கேஸியாக இருக்குன்னா வெந்நீரில் நல்லா கொஞ்சம் பொறுக்கிற சூடு உங்களால் எவ்வளோ ஹாட்டாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாட்டான தண்ணியில் 2 சிட்டிகை சுக்கு பொடி சேர்த்து குடிக்கும்போது அந்த கேஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு பாடி பெயினாக இல்லாமல் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு டயட் சார்ந்தோ இல்லை இப்போ போட்டிருக்கிற டின்னர் கான்டென்ட் எந்த கேள்வி இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனாலும் தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கான அன்பை தெரிவிங்க. தேங்க்யூ. गम स नि स ध नि म द ग म रि ग स नि स द नि स म ग ग नि स प म म ग स नि स ग म ग. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.